எனக்கும் வயசு 50 வயசு ஆயிடுச்சுங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸாக ஓடுது தற்குறின்னு ஒரு வார்த்தை. அது எதுக்காக, யாரை இப்படி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அதுக்குள்ளே ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். நான் வந்துட்டு இப்போ தொடர்ந்து சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் லைவ் போகுது எல்லா டிவிலையும். நான்லாம் பார்க்குறேன். பார்க்கும்போது எல்லாமே ஏதோ காமெடி சினிமா, நம்ம வடிவேலு காமெடி, கவுண்டமணி செந்தில் காமெடி சினிமா பார்க்குற மாதிரி தான் நமக்கு அது இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. எல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு திரிகிறாங்க நம்ம சட்டசபையில். இப்போ வந்துட்டு நம்மலாம் ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு மேனேஜரு, ஜிஎம், கண்ட்ரி மேனேஜர்னால் அதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும், அதுக்கு ஒரு இன்டர்வியூலாம் இருக்கும். அதுக்கு பிறகு தான் அந்த பொசிஷன்லாம் நம்ம சூட்டபுளான்னு சொல்லிட்டு நம்மளை அந்த பொசிஷனுக்கு எடுப்பாங்க நம்மளை. ஆனால் அரசியலில் மட்டும்தான் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் வந்துட்டு ஊரில் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் வந்துட்டு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு முதலமைச்சர் ஆயிடலாம், பிரதமர் ஆகலாம், என்ன வேணாலும் நீங்கள் ஆயிடலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. அது வந்துட்டு சினிமா கவர்ச்சியாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு வேறு எதுவும் பேக்ரவுண்டு இருக்கலாம். ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் பெரிய ஆள். ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஒரு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஆனால் நம்மளோட முதலமைச்சர் அவர் முன்னாடி சொல்லுவார், சினிமா அடிக்கும்போது தளபதி விஜய்னு சொல்லுவார். எப்போ அரசியலுக்கு வந்தாரோ அப்படியே மாற்றிட்டு ஜோசப் விஜயை மாறிட்டார். அது அவரோட பிரச்சனை, நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம பிரச்சனைக்கு வருவோம். இவங்க வந்துட்டு ஆட்சிக்கு வந்தோன்னே சொன்னாங்க, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு 6 சிலிண்டர் தருவேன் வருஷத்துக்கு, என்னென்னமோ பெருசாக அள்ளி விடுவாங்க. நம்ம ஊரில் கிராமத்துலாம் சொன்னாலும் அள்ளி விடுறான் பாடுறா, வாய்க்கு வந்தாலும் சொல்கிறான் பாடுறான்னு சொல்கிற மாதிரி அள்ளி விட்டாங்க. ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஜெயித்தாங்க. இதை நம்பி ஒரு கூட்டங்கள் இருக்குது, ஓட்டை போட்டாங்க, ஜெயித்தாங்க. ஜெயிச்சு வந்த பிறகு சொல்கிறாங்க கசானா காலி, நிறைய பழைய கவர்மெண்ட்டு, அது எல்லோரும் சொல்கிறது. அப்போ எனக்கு முன்னாடி வேறு ஒரு மேனேஜர் இருந்தால் நான் சொல்லுவேன் இல்லையா, அந்த மேனேஜர் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார், நான் வந்துட்டு கம்பெனியை தூக்கி நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க சொன்னாங்க அந்த கவர்மெண்ட் அதை பண்ணிடுச்சு, இந்த கவர்மெண்ட் இதை பண்ணிடுச்சு, நான் வந்துட்டு தீய சக்தி, நான் தூய சக்தி, அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அள்ளி விட்ட உடனே பில்டப்பை பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு. நான் வந்துட்டு எப்போவுமே அரசியல் பேசக்கூடாது, நம்ம வந்துட்டு ட்ராவல் விளாக் பண்ணலாம், இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது சினிமா ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு ட்ராக்கில் போய்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த காமெடி சீனெல்லாம் பார்க்கும்போது நம்மளே கொண்டாந்து அரசியலுக்குள்ளே இழுத்து விட்டாங்க, பேசணும் போல் தோணுச்சு. அதனால் இந்த வீடியோ உங்களுக்காக நான் பேசுகிறேன். இவங்க மஞ்சள் அறிக்கை, அதாவது வெள்ளை அறிக்கைலாம் விட்டாங்க. இது மாதிரி இவ்வளோ நஷ்டம் இருக்குது, அவ்வளோ நஷ்டம் இருக்குது, பழைய ஹார்ட் டிஸ்க்கு திருடு போயிடுச்சு, அது மாதிரி அந்த இதில் என்னென்னமோ சொல்லும்போது நம்ம நினைக்கிறோம், ஐயோ பாவம் அவங்க பழைய ஆளுங்க நம்ம அந்த கருப்பாடுகள்லாம் இருந்துக்கிட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்தலாம் நம்ம நினைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க பட்ஜெட்டை போட்டால் பேரை மட்டும் மாற்றிருக்கிறாங்க. முதல்ல ஒரு இது பேர் வச்சுருப்பாங்க, இப்போ வந்துட்டு வெற்றி, அதோட அது பேரை மாற்றிட்டு வெற்றின்னு சொல்லிட்டா இவங்க புது திட்டமாயிருச்சு. ஓகே, அதெல்லாம் போகட்டும். ஆனால் நிறைய தள்ளுபடி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் எல்லாம் சரி பண்ணிடுறோம், நிறைய கடனை வாங்கி வச்சுட்டாங்க, நாங்கள் எல்லாம் கட்டணும் அதுன்னு சொன்னாங்க. ஓகே, ஆனால் சொல்லும்போது நீங்கள் என்ன நினைக்கணும், நமக்கு என்ன வருமானம் இருக்குது, நம்ம என்ன செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பட்ஜெட்டு. அதுதான் வந்துட்டு ஒரு குடும்பம் நடத்தினாலும் சரி, ஒரு நாட்டை நடத்தினாலும் சரி, ஒரு பேங்க் நடத்தினாலும் சரி, அதுக்கு ஒரு பிளான் இருக்கும். ஒரு பிளானோகிராம் வச்சு தான் அது மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே என்னென்னா தமிழுக்காக உயிரை கொடுப்பேங்கிறாங்க, ஆனால் தமிழே படிக்க தெரியல. நிறைய நண்பர்கள் நான் பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, என்ன தளபதி வச்சு வந்து பேப்பரை வச்சுக்கிட்டு திணறி படிக்கிறாரு அப்படின்னுலாம் என்கிட்ட கிண்டல் பண்ணுறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, ஒவ்வொரு படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர டைலாக் இருக்கும், பயங்கர வீரவசனம் பேசுவாங்க இல்லையா. மக்கள் நினைக்கிற இது மாதிரி சட்டசபையில் உட்காந்துட்டு பொழந்து கட்ட போகிறாரு பாரு அப்படின்னு. ஆனால் இங்கே உட்காந்துட்டு தேவையான உட்காந்து பார்த்துக்கிட்டு அவங்க அமைச்சர்களுக்கு தமிழே பேச தெரியலை. அவங்களே அதை என்னென்னமோ பேசுகிறாங்க, அது அவங்களுக்கும் புரியலை, நமக்கும் புரியலை. இன்றைக்கி வந்துட்டு ஆல்ரெடி இவங்க வந்துட்டு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கடன் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வார்டு மெம்பரு ஜெயிக்கிற வரைக்கும் தான் பிச்சைக்காரனாக இருப்பான். ஜெயிச்சவரை பார்த்தா அவன் பெரிய ஆள் ஆயிடுறான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு வண்டி காரு பங்களான்னு பெரிய ஆள் ஆயிடுறானுங்க. ஒரு எம்எல்ஏ வந்துட்டானே என்னெல்லாம் நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு போய் காரு கொடுக்குறாங்களாம். காரு கொடுக்கும்போது எங்கேருந்து அந்த வருமானம் வருது, எதை வச்சு அந்த காரை கொடுக்குறாங்க, 75,000 அவங்களுக்கு அந்த எம்எல்ஏக்கு வந்துட்டு அவங்க அலவன்ஸும் கொடுக்க போகிறாங்க. அந்த டிரைவர் வச்சுக்கலாம், உதவியாளர் வச்சுக்கலாம், பெட்ரோல் போடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கஷ்டத்தில் இருக்குது. இவங்க வந்துட்டு பொருளாதாரத்தில் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க, கடன் அடைக்கணும். இதுக்கு எங்கே போய் கடன் வாங்க போகிறாங்க, இதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கிறாங்க? நீங்கள் சொன்னீங்களா 6 சிலிண்டர் தரேன்னு, அது கொடுக்க முடியுது அவங்களால. 2,500 தரேன்னு சொன்னீங்கல்ல,
கொடுக்க முடியுது அவங்களால? ஏன்னா அதெல்லாம் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். கடன் வாங்கி வச்சுருக்கிறாங்க, கடன் மேலே கடன் கூடிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் புது திட்டம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எங்கேருந்து அது இன்கம் ரிலையபிள் சோர்ஸ் கொண்டு வர போகிறீங்க, அது ஒரு பிளான் வேணும் இல்லையா? அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ பேராரு, நான் காதலில் தோற்று போயிட்டேன், எனக்கு வந்துட்டு வேலை இல்லாமல் இருந்துச்சு, நான் இங்கே வந்தோன்னா கார் தர்றாங்க, நம்ம ட்ரெயினில் வந்தோன்னு என்னென்னமோ சொல்கிறாரு. அவரோட பர்சனல் விஷயம், வீட்டில் பேச வேண்டிய விஷயம். அவருக்கு வேணும்னா முதலமைச்சர்கிட்ட நேரடியாக பேசி எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்கன்னு கேட்கலாம். அதை வந்து சட்டசபையில் பேசணுமா? ஒரு பொண்ணு பாட்டு பாடுது, யாருக்காக கொடுத்தான் அப்படின்னு பாட்டு பாடுது. பாட்டு பாடுற பாட்டு மன்றம் அது சட்டசபைங்க. பெரிய பெரிய மூதாதையர்கள் அறிஞர்கள்லாம் இருந்த சட்டசபையில் இன்றைக்கி வந்துட்டு சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு பேச தெரியாமல், தமிழே பேச தெரியும், அதுக்கு ஒரு வந்து நியாயம் பேசுகிறாங்க. முதல்ல தமிழுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழை கற்றுக்கறணும், தமிழை வந்து சரளமாக பேச தெரியணும். அதை விட்டு நான் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரு, நீங்களே வந்துட்டு தமிழை தற்கொலை பண்ணால் நார்மல் மக்கள் என்ன பண்ணுவாங்க? அது மாதிரி நீங்களே முதல்ல படிக்க வேண்டிய நிறைய இருக்குது, நீங்கள் போய்ட்டு அதுக்கப்புறம் தமிழை காப்பாற்ற போங்க. நம்ம வந்துட்டு எந்த ஒரு விஷயம் இப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, டெண்டர் விட்டது முன்னாடியே வந்துட்டு வேலை ஆரம்பிச்சிட்டாங்க முதலமைச்சர் ஆஃபீஸுக்குலாம் சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை எப்படி பிளான் பண்ணி அதை என்ன செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் செய்யணும். அதை விட்டுட்டு ஏதோ மக்கள் சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. ஒரு இடத்துக்கு வர்றது கஷ்டம், வந்துட்டிங்கன்னா தக்க வைக்கிறது அதை விட கஷ்டம். இப்போ முதலமைச்சர் ஆகிறது வந்துட்டீங்க, ஏதோ ஒரு சினிமா கவர்ச்சியோ இல்லை ஏதோ வந்து வச்சு உங்கள் திறமையோ வந்துட்டீங்க. ஆனால் இதிலேருந்து பிடிச்சி நிற்கணும். இப்போ விஜயகாந்த் ஏன் தோற்று போனார்? நிறைய பேர் விஜயகாந்த்லாம் புள்ளி விவரமாக சினிமாவில் பயங்கர டைலாக் அடிப்பார். ஆனால் ஒவ்வொரு மீட்டிங் அவரோட வீடியோலாம் எடுத்து போட்டு பாருங்கள், அவர் அந்த பேச்சே சொதப்பியிருப்பார், சட்டசபையிலும் சொதப்பியிருப்பார். அதே தான் தமிழக முதலமைச்சர் விஜயும் அதே தான் பண்ணுறாரு. சினிமாவில் பயங்கர வசனம், நிறைய அவங்களோட ஆடியன்ஸு ஃபேன்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறது, நம்ம தலைவர் முதலமைச்சர் என்னன்னா அதை பண்ணிடுவார் இதை பண்ணிடுவார் அப்படி பேசுவார்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அது இப்போ நடக்கிறதே வேறு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு தேவையான உட்காந்துருக்காரு, அதையும் நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, பேப்பர் வச்சு படிக்கிறாரு. இதெல்லாம் இல்லாமல் சூப்பராக பண்ணுங்கள், நல்ல எதிர்காலம் இருக்குது, உங்களுக்கு வயசு இருக்குது. விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறேனாங்க, அதுக்கப்புறம் லிமிட் வச்சுட்டாங்க. முதல்ல வந்துட்டு பழைய ஆட்சி வந்துட்டு எதுக்காக மாறிச்சு, அங்கே வந்துட்டு நிறைய லஞ்சங்கள் இருக்குது, நிறைய போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்குதுன்னு சொல்லியெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதனால தான் ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு அதிமுகவும் வேண்டாம் திமுக வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கிற மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி மக்கள்கிட்ட நேரடியாக சட்டசபை நிகழ்ச்சியை காட்டுறேன்னு சொல்லி லைவ் கொடுக்குறீங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த லைவே வந்துட்டு ஒரு காமெடி பண்ணுறோமா ஒரு பாட்டு பண்ணுற மாதிரி பண்ணிடாதீங்க, அது உங்களோட ஃபியூச்சரை ரொம்ப கெடுத்துரும். ஏன்னா மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் வாட்ச் பண்ணும்போது நம்ம மேலே உள்ள கவர்ச்சிகள் போயிடும். அதனால் சிலது இலைமறை காய்மறையாக தான் இருக்கணும். நம்ம முதலமைச்சர் விஜய் வந்து நம்ம குறை சொல்லணுங்கிறது இல்லை, அவர் வந்துட்டு 3 மாதம் தான் இருக்குது, 100 நாள் வந்து தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவர் சொன்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றினார்னா எம்ஜிஆர் மாதிரி நீண்ட காலம் அவர் முதலமைச்சராக இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ முதலமைச்சர்கள்லாம் ஏதோ ஒரு இடத்துல வந்துடுவாங்க, மறுபடியும் பிடிச்சி நிற்க முடியாமல் காணாமல் போயிடுவாங்க. ஆனால் பிடிச்சி நிற்கணுன்னா மக்களோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும். நம்ம கொடுக்குற வாக்குறுதிகளை ரொம்ப ஈஸி, அதை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும். அதை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னா சின்ன விஷயம் இல்லை. அதாவது ஊரு கூடி தேர் இழுத்தா தான் தேர் நிலைக்கு வரும். அது மாதிரி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா அமைச்சர்களும் ஒன்றா நின்னால் மட்டும்தான் முதலமைச்சரை வந்துட்டு காப்பாற்ற முடியும், அவர் பேரை வந்துட்டு நல்லபடியாக கொண்டு போக முடியும். ஆனால் இவங்க பேசுகிற தமிழ், இவங்க பேசுகிற சட்டமன்றத்திலாம் பேசுகிற பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம ஒரு டீ கடையில் உட்காந்து அரசியல் பேசுகிற மாதிரி இருக்குது. ஓகே நண்பர்களே, நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம்.